புக்கெல்லாம் படிச்சுட்டு வாழ முடியாதுங்க, கஷ்டம். நம்ம போய் ஒருத்தர்கிட்ட கோவப்படணுன்ட்டு கோவப்படுவது எப்படி அப்படின்ட்டு லேனா தமிழ்வானம் புக்கை ஒன்று வாங்கிட்டு வந்து, ஏன்னா ஒரு மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்டு போய் நீங்கள் இல்லை கூகுளில் போயிட்டு ஏஐ கிட்டே போய் இது மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட இல்லை என் காதலன்கிட்ட நான் கோவப்படணும்னு கேட்டீங்கன்னா அது சொல்லும் என்னன்ட்டே இப்படி கோவப்படணும் கேட்டு பாருங்கள். ஃபோன் எதாக்கா வாழ்மா ஃபோன் எடுத்த உடனே முதல் கேள்வியாக கேளுங்க என்னன்ட்டேன். ஆமாம், ஜெமினி ஏஐ கிட்ட கேளுங்க. இதுலேயே எது இருக்குது பாருங்கள், டீப்சீக்கு, ஜெமினி ஏஐ, நிறைய ஏஐ எல்லாம் டூல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கிட்ட கேளுங்க. இது மாதிரி நான் ஒரு 3 வருஷமாக காதலிக்கிறேன் ஒரு பையனை, அவங்ககிட்ட நான் எப்படி கோவப்படணும் கேட்டிங்கன்னா அது சொல்லும். லேசாக அவன் பேரை கேட்டு சரியில்லைன்னு சொல்லி, இல்லை கோவப்பட வைக்கணும் சொல்ல முடியா. நல்லா சிரிச்சுன்னு போயிருப்போம், கோவப்படுவான். கோவமாக போகலான்னு பார்ப்போம், சிரிப்பு காட்டுருவான். அங்கே போய் நம்ம வந்து கோவத்தெல்லாம் கொட்டலான்னு போவோம். நம்ம வெறுப்பாக போனால் நம்ம சிரிச்சுன்னு ஒரு ஜோக்கர் பிஸ்கெட்டு போய் என்னத்தை பண்ணுறதுன்னு வந்துடுவோம். இல்லை இன்றைக்கி விடுறது இல்லைடா அப்படின்னா அங்கே போனால் வேறு மாதிரி ஆகிட்டு இருக்கு. நல்லா சந்தோஷமாக பூ வச்சு பொட்டு வச்சு அழகாக போயிருப்போம். ஆனால் சலுக்குன்னு வரையன்றுருவான். சோறு பொண்டாட்டிங்களே புருஷனுக்கு சோறு போட்டாங்கன்னா அப்படி தானே இது. இல்லை சொம்மனா ஒரு 4 வெங்காயம் தக்காளி வெட்டி சொம்மனா தீச்சிட்டு கொதிக்க வச்சு கொடுத்துருப்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நீ எப்படி இதை செஞ்ச, இது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லையேன்னுவான். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன்ருவா. வேர்த்து விறுத்து போய் செஞ்சுருப்பா. உப்பு இல்லைன்னு சாப்பிடாம கூட பார்த்துருவாங்கறான் சனியனுங்க. சில பேர்லாம் கோவம் வந்தால் சாப்பாடு மேலே காட்டுற சனியங்கிறான். அது அந்த உணர்ச்சியிலே இல்லையே, நல்லா இருக்காது. அப்படி கிடையாது. உணர்ச்சிகள் 8 மட்டும் கிடையாது, எக்கச்சக்கம்.